வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக திராவிட இயக்க தமிழர் பேரவையின் சுபவீர பாண்டியன் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் KT ராகவன் அவர்களும் நம்ம அரங்கத்திற்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். நாளிதழ்களை குழந்தைகள் வாசிப்பதற்கு ஊக்குவிக்க வேண்டும் அப்படின்னு ஆளுநர் ரோசையா நேற்று சென்னையில் நடந்த ஒரு கூட்டத்தில் பேசியிருக்கிறாரு. அதற்கு வந்து வாசிப்பு மனிதர்களை பண்படுத்துகிறது, வாசிப்பு மனிதர்களுடைய சிந்தனையை தூண்டுகிறது, கற்பனையையும் படைப்பூக்கத்தையும் விரிவாக்குது அப்படின்ற காரணங்கள் எல்லாம் வழக்கமாக எல்லாரும் சொல்லுவோம். ஆனால் இவர் வந்து தாய்மொழி வளத்தை அதிகரிக்க நாளிதழ்கள் வாசிப்பதை பெற்றவர்கள் ஊக்குவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அவருடைய குற்றை நீங்க எப்படி பாக்குறீங்க? அழுத்தமாக அவர் சொல்லுவது தாய்மொழி பற்றி வளர்க்க வேண்டுமானால் என்றுதான் அவர் சொல்றார். இதில் இரண்டு பகுதியாக நான் பார்க்கிறேன். தாய்மொழி பற்று வளர்க்கப்பட வேண்டும், வெறும் தாய்மொழி பற்று அல்ல, தாய்மொழி அறிவும் வளர்க்கப்பட வேண்டும். ஆனால் அதற்கு இன்றைய பத்திரிகைகளை படித்தால் வளருமான்னு எனக்கு ஒரு இருக்கிறது. இதை நான் பத்திரிகைகளை குறைத்து சொல்லவில்லை. மிக நல்ல தமிழில் எழுதுகிற ஏடுகள் இருக்கவே செய்கின்றன. ஆனால் பெரும்பான்மையாக இந்த பத்திரிகைக்கு என்று ஒரு மொழி நடை இருக்கிறது. அந்த மொழி நடை மொழியை, தாய்மொழி அறிவை வளர்ப்பதற்கு எந்த அளவுக்கு பயன்படும் என்று ஒரு கேள்வி இருக்கிறது. அதையே அவர் வந்து தாய்மொழி பற்றி வளர்ப்பதற்கு அதற்கு உரிய நூல்களை நிறைய பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தால் அது மிகச் சரியாக இருந்திருக்கும். நாளேடுகளை பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்று வலியுறுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அதுவும் ரொம்ப முக்கியம். ஏனென்றால் இன்றைக்கு தொலைக்காட்சிகளில் மேலோட்டமாக அந்த தலைப்பு செய்திகளை பார்த்துவிட்டு போதும் என்று நினைக்கிற ஒரு எண்ணம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. நாளேடுகளை கண்டிப்பாக படிக்க வேண்டும், தலையங்கம் போன்ற பகுதிகளை எல்லாம் படிக்க வேண்டும் என்று பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக வலியுறுத்த வேண்டும். அவர் சொல்லியிருப்பது மிக நல்ல செய்திதான். ஆனால் தாய்மொழியை வளர்ப்பதற்கும் தாய்மொழி அறிவு பெறுவதற்கும் அது எந்த அளவுக்கு பயன்படும் என்று ஒரு ஐயம் எனக்கு இருக்கிறது. நான் நினைக்கிறேன் இது சரியான கூற்று தான் நான் நினைக்கிறேன். ஏனென்று சொன்னால் ஒவ்வொருத்தருக்கும் திங்கிங் லாங்குவேஜ்னு ஒன்று உண்டு, சிந்தனாய் மொழி. நான் இப்போ எதில் திங்க் பண்ணுறேன், யோசிக்கிற மொழி என்னுடைய தாய்மொழி தான். இப்போ யோசிக்கிற மொழி தாய்மொழியாக இருக்கும் பொழுது பொதுவாக அதில் படிக்கும் பொழுது, படிக்கிற ஆர்வத்தை வளர்த்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக அறிவு வளரும். நான் இன்னொரு மொழியில் கற்கும் பொழுது இருக்கிற இந்த டிஃபிகல்ட்டி இதில் இருக்காது, தாய்மொழியில் கற்றுக்கிட்டா. அதை அவர் சொல்கிறாரு. வாசிப்பது என்பது இன்றைக்கு உண்மையிலேயே குறைந்திருக்கிறது தான். பொதுவாக இன்றைக்கி புத்தக கண்காட்சியில் நடந்துகிட்ருக்கு. நிறைய பேர் வராங்க, புக்கெல்லாம் வாங்குறாங்களா, படிக்கிறாங்களா? இன்னும் என்னையே கேட்டால் போன புத்தக இதில் வாங்கினேன் நான் சில புக்கு இன்னும் படிக்காமே இருக்கிறேன். நான் என் லெவல்லையே இப்படித்தான் இருக்கு. அந்த மாதிரி புத்தகங்கள் வாசிப்பது கம்மியாக இருக்கு. ஆனால் ஒன்று புரியுங்க, புத்தகம் மாத்திரம் விளையாடுறதே கம்மியாக இருக்குது. எல்லாம் கம்ப்யூட்டர் முன்னாடி தானே விளையாடுறாங்க பசங்கள்லாம். இன்னைக்கு ஓடி விளையாடு பாப்பான்னு சொன்னால் மாலை வேளைகளில் போய் விளையாடணும்னு கம்பல் பண்ணுவாங்க. இப்போ விளையாடுறாங்க பசங்க, கம்ப்யூட்டர்லேயே எல்லாம் விளையாடுறாங்க. யுத்தங்கள்லேருந்து எல்லாமே கம்ப்யூட்டருக்குள்ளே கற்றுக்கிறாங்க, விளையாடுறாங்கன்ற நிலைமை இருக்கிறது. இது நான் வரவேற்க தகுந்த ஒரு விஷயமா தான் ஆளுநர் சொல்லியிருக்காரு நான் நினைக்கிறேன். அது இல்லாமல் இன்றைக்கு ஒரு தாய்மொழியை பற்றி பேசும் பொழுது குழந்தைகள் வீட்டில் அம்மா அப்பான்னு சொல்லுவதே பெரிய இதுவாக இருக்குது. நான் ஒரு பத்திரிகையில் படித்தேன், அது ஜோக்காக போட்டாங்களா எப்படின்னு தெரியல. ஒரு அம்மா தன்னுடைய குழந்தைய அடிக்கிறாங்க. ஏம்மா அடிக்கிறீங்கன்னு சொன்னால் அம்மான்னு சொல்லுது, மம்மின்னு சொல்லாமல் அம்மான்னு சொல்லுது. ஸ்கூலு கான்வென்ட்டில் படிக்க வைக்கிற, எவ்வளோ பணம் கட்டி படிக்க வைக்கிற, இது பாட்டுக்கு அம்மான்னு சொல்லுது, இங்கிலீஷே வரல. ஸோ அம்மா சொல்லுவதையும் அப்பா சொல்லுவதுமே தவறுங்கிற அளவில் இன்னைக்கு நம்முடைய தாய்மொழி வளர்ச்சி இங்கே இருக்கிறது. இதை நம்ம பார்க்கணும். இவர் கிருபானந்த வாரியார் வேடிக்கையாக சொல்லுவார், அமெரிக்காவில் இருக்கிற எருமாடு கூட அம்மான்னு தான் சொல்லுது, நம்ம ஊரில் தான் மம்மி டாடின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லுவார். அந்த மாதிரி நிலைமையில இன்றைக்கு தாய்மொழி கல்வி, தாய்மொழியை கற்றுக்கொள்வதன் மூலமாக நிச்சயமாக அறிவு வளருங்கிறதுல நான் சொன்னதுல ஒரு நகை முரண் உண்மையிலேயே இருக்கு. புத்தகம் வாங்குகிறவர்களின் எண்ணிக்கை கூடியிருப்பதும் புத்தகம் படிப்பவர்களின் எண்ணிக்கை குறைந்திருப்பதுமான ஒரு நிலை இருக்கிறது. நீங்க வார இதழ்கள் அல்லது நாளிதழ்கள்ல ஆரம்ப காலங்கள்ல நீங்கள் வாசித்து விட்டீர்களா அப்படின்னு சொல்லி விளம்பரம் வரும். இப்போ வாங்கி விட்டீர்களான்னு மட்டும்தான் விளம்பரம் வருது. ஸோ அங்கேருந்தே ஆரம்பிக்குது அப்படின்னு தோணுது. வேற வேற காரணங்கள் இருக்கு. இப்போ நமக்கு தேவையான விஷயங்கள் புத்தகத்தில் இருக்குங்கிற போய் இப்போ இன்டர்நெட்ல கிடைக்குது. அப்படின்னும் பொழுது நமக்கு தேவை, எதுக்காக போறோமோ தகவல்கள் தேவை, அது இன்றைக்கு புத்தகங்கள் மூலமாக மாத்திரமே கிடைக்கல, வேற தளங்களில் கூட கிடைக்குதுங்கிறதுனால வேணா அதனுடைய ஆர்வம் கம்மியா இருக்கலாம். சிந்தனை வந்து தாய்மொழி வழியாக வரணும் அப்படின்னு சொன்னாரு. அப்படிதான் வருது, இயல்பாக ஒரு மனிதனுக்கு அப்படிதான் வருது. ஆனாலும் நமக்கு கிடைக்கிற நூல்கள், ஒரு குறிப்பிட்ட துறை சார்ந்த அறிவை நாம எந்த நூல்கள்ல இருந்து பெறுறோமோ
அந்த நூல்கள் அதாவது ஆங்கிலத்திலையும் கலந்து சொன்னா இன்புட் எப்படி போகுதோ அப்படித்தான் அவுட்புட் வரும் அப்படிங்கிறதும் இருக்கு. அந்த துறை சார்ந்த விஷயங்களை பேசும்போது நாம் ஆங்கிலத்திலேருந்து அதை கத்துட்டு இருந்தோம்னா அப்படியே அந்த ஆங்கிலம் கலந்தே தான் அதிகமாக வருது. அது முரணான இதா இல்லை, அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா அதில் நீங்கள் ஒரு துறை சார்ந்த செய்திகள் என்பது அதனுடைய கலை சொற்களை குறிக்கும். கலை சொற்கள் வருகிற போது ரொம்ப சரியான தமிழ் மொழிபெயர்ப்பில் தூய தமிழில் அது வராமல் இருக்கலாம், அதற்கு நாளாகலாம். அதாவது பஸ் ஸ்டாண்டை பேருந்து நிலையம்னு சொல்வதற்கு எவ்வளவோ காலம் ஆயிற்று வரும். ஆனாலும் அவர் ராகவன் சொல்வதை நான் ஏற்கிறேன். சிந்தனை என்பது தாய்மொழியில் தான் வரும். சிந்தனை அதை வெளிப்படுத்துகிற முறையில் பிறமொழி கலப்பு இன்றைய நடைமுறையில் அப்படி இருக்கிறது. அதை நாம் பயிற்றுவிக்க வேண்டும். அப்படி பிறமொழி கலப்பு இருப்பதனாலேயே சிந்தனை பிறமொழியில் இருக்கிறதுன்னு சொல்லவே முடியாது. அதனால மாற்று மொழியை கற்றுக்கொள்ள கூடாது என்பதில்லை. அறிவு வளர்ச்சியை பற்றி பேசும்பொழுது தாய்மொழியில் இருக்கும்போது நிச்சயமா கொஞ்சம் கூடுதலான அதுக்கு பலன் இருக்கத்தான் செய்கின்ற. நான் டெல்லியில நேற்று டெல்லி சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சார கூட்டம் மாதிரியான ஒரு கூட்டத்துல பிரதமர் நரேந்திர மோடி பேசும்போது அராஜகவாதிகள் நக்சல்களோடு போய் இணையட்டும், அவர்கள் ஆட்சி நடத்த தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த மாதிரி அராஜகவாதிகள் அப்படிங்கிற சொல்லே மிக பயங்கரமான சொல்லா எனக்கு ஒரு உணர்வு வருது. அப்படி சொற்களை பிரதமர் ஒரு கூட்டத்துல பேசணும் அப்படின்னு அவசியமா அப்படின்னு? அதாவதுங்க, நீங்க எடுத்து பாருங்க, இப்போ ரிபப்ளிக் டே வரப்போகுது, குடியரசு தினம் வரப்போகுது. கடந்த குடியரசு தினம் இந்த நாட்டில் நடக்குமா அப்படிங்கிற அளவில் பண்ணிட்டு, அப்போ யார் அவர் முதலமைச்சர்? குடியரசு தினம் நடக்க போது 4 நாளைக்கு முன்னாடி அங்கே போய் உட்காந்துன்னு ஆர்ப்பாட்டம், பெரிய போராட்டம். உங்களை ஆட்சி செய்வதற்காக மக்கள் கொடுத்திருக்கிறாங்க. அது காங்கிரஸ் இந்திய அரசமைப்பு சட்டம் வழங்காத ஒரு உரிமையை அவர் பயன்படுத்தினார்னு சொல்ல நான் இல்லவே இல்லைன்னு சொல்லலை. நான் இப்போ கூட சொல்றேன், இப்போ தமிழ்நாட்டிலேயே இந்த மாதிரி முதலமைச்சர்கள் உண்ணாவிரதம் கலைஞர் இருந்திருக்கிறாங்க, ஜெயலலிதா அவர்கள் இருந்திருக்கிறாங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. மக்களுக்காக பிரச்சனையிலே ஆட்சியாளர்கள் போராடக்கூடாதுலாம் சொல்ல வரல. உங்களுடைய நோக்கம் என்ன? குடியரசு தினம்ங்கிறது ஒரு முக்கியமான, அந்த வென்யூல போய் உட்கார்ந்து நான் காலி பண்ண மாட்டேங்கிற மாதிரி உங்களுக்கு மக்கள் ஆட்சியில கொடுத்துருக்காங்க. எதையெல்லாம் நீங்கள் தீர்க்க வேண்டுமோ அந்த பிரச்சனைக்கு உங்களுடைய பங்கு என்னன்னு தான் பார்க்கணும். நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த மாதிரி பாலிசி இருக்கு, டெல்லி கவர்மெண்ட்டுக்கு எகென்ஸ்டா இருக்கு, அதுக்காக மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து நான் உண்ணாவிரதம் இருக்கிறதுனால ஒரு ரீசன்ஸ் இருக்கு. இது அதாவது ஆட்சி கையில வச்சிருக்கிறார். ஆனா அங்க அன்னார்கி இருந்ததா இல்லையா? அந்த 49 நாட்கள் டெல்லியில இவரா போறது என்ன, திடீர்னு அந்த மின்சார கட்டண விஷயத்துல ஒரு அறிவிப்பு, அதுக்கப்புறம் டேக்கன் பேக், எத்தனை குழப்பங்களை நடந்திருக்கிறது. அதுதான் சொல்றாரு இவர் வெறுமை போராட்டங்களுக்கும் ஆர்ப்பாட்டங்களுக்கும் மாத்திரமே கெஜ்ரிவால் சரியாக வருவார், ஆட்சி இருக்கிறதுக்கு அவருக்கு தெரியாதுன்னு சொல்லிருக்கிறாரு. இதுல தவிர என்ன இருக்கு? இதற்கான பின்னாடி இதற்கு ஒரு ரீசனிங் இருக்குல்ல, நடந்திருக்கிறது தானே சொல்றேன். இப்ப காங்கிரசும் பாரதிய ஜனதா கட்சியும் ஆட்சியில இருக்கும் போதோ அல்லது எதிர்கட்சியாக இருக்கும் போதோ சில வழிமுறைகள்ல போராடவில்லைன்னு வச்சுக்கோங்க, அதற்காக வேறு சிலர் அந்த வழிமுறைகள்ல போராடினாங்கன்னா அதை அவர்களை எல்லாம் அராஜகவாதிகள்னு சொல்லிடுறதை நீங்க எப்படி பாக்குறீங்க? கெஜ்ரிவாலையோ ஆம் ஆத்மி கட்சியையோ அவர் விமர்சனம் செய்வது அவருடைய உரிமை. நான் அந்த கட்சியையோ கெஜ்ரிவாலையோ ஆதரிக்கிறவன் இல்லை. ஆனால் விமர்சிக்கிற போது அந்த சொற்கள் எப்படி ஆடப்பட வேண்டும்? ஏனென்றால் யார் பேசுகிற போது, ஒரு பிரதமராக இருக்கிறவர், அவர் பிரதமர் வேட்பாளராக இருக்கிற போதும் அப்படித்தான் பேசினார். இப்போதும் நான் சொல்கிறேன், ஒரு குடியரசு தினத்திலோ இல்லை ஒரு சுதந்திர நாளில் கொடியேற்றி விட்டு பேசுகிற போது கூட அந்த எழுத்து உரை இருப்பது தான் சரி என்று நான் கருதுகிறேன். அதை ஒரு பெரிய மேடை பேச்சாளர் என்பதற்காக போய் பேசுவது, எல்லா சொற்களையும் பயன்படுத்துவது, அராஜகவாதி என்பது, அவன் போய் நக்சலைட் இயக்கத்தில் இது நக்சலைட் இயக்கத்துக்கு ஆள் சேர்த்து விடுறதுக்கு இவர் முன் வருகிறாரான்னு தெரியல. நக்சலைட்டில் கொண்டு போய் சேரலாங்கிறது ஒரு விமர்சனம் என்பது எப்போதும் கண்ணியமாக இருக்க வேண்டும். அதுவும் மிகப்பெரிய பொறுப்புகளில் இருக்கிறவர்கள் மிக கவனமாக விமர்சனம் செய்ய வேண்டும். ஆனால் அவர்கள் மோடி அவர்களுடைய பேச்சு எப்போதும் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று தான் இருக்கிறது. எதையுமே யாரையுமே மதிக்காமல் ரொம்பவும் அந்த சொற்களை கவனமாக ஆட வேண்டும் என்பது அவருடைய கவனத்தில் இல்லவே இல்லை என்பதை காட்டுகிறது. எனவே இதை படிக்கிற போது கெஜ்ரிவால் மீது அதிகமான ஒரு நல்ல கருத்து இல்லாதவர்களுக்கு கூட மோடி இப்படி பேசியிருக்கிறாரே என்கிற எண்ணம் தோன்றுகிறது. இது பிரதமர் பொறுப்புக்கு உரிய அழகில்லை என்று நான் கருதுகிறேன். கெஜ்ரிவால் மீது அன்னைக்கு என்ன சொல்லப்பட்டது, அவ்வளோ மக்கள் செல்வாக்கு இருக்கிறது, மக்கள் எதிர்பார்த்தார்கள். அந்த மக்களுடைய எதிர்பார்ப்புகளை அங்கே நிறைவேற்றாமல்
வெறும டிராமா மாத்திரம்தான் அவர் முதலமைச்சரா 49 நாட்கள் செய்தார்கள் என்று மக்களிடம் சொல்வது ஒரு அரசியல் கட்சி தலைவராக, பிரதமர் சரி, அதே நேரத்தில் அரசியல் கட்சி தலைவராக நீங்க பேசக்கூடாது. சொல்லுவது ஒவ்வொரு நாளும் தவறு வந்து நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இப்பவும் சொல்றேன், நீங்க விமர்சிக்க செய்வதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கு, இல்லைன்னு சொல்ல நீங்க விமர்சிக்கோங்க, தப்பு கிடையாது. ஆனால் கெஜ்ரிவாலுடைய அரசியல் எப்படி ஆரம்பித்தது, எப்படி முடிந்ததுன்னே பாருங்க. அவர் வந்து காங்கிரஸோட இருக்க மாட்டாரு. இன்னைய பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவது முதலமைச்சர் அந்த எபிசோட்ல சொல்றேன் 49 நாட்கள் இருந்தது. அதற்கு முன்பாக நான் காங்கிரஸோட எல்லாம் கூட்டணி ஒரு காலம் வைக்க மாட்டேன். பெரும்பான்மை இல்லாமல் உத்தேசமாக இவர்களிடமிருந்து ஆதரவை பெற்று ஆட்சி அமைத்து விட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோட போறவங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி நிலைமைகள் வருவது சகஜம். 13 நாள் வாஜ்பாய் ஆட்சியை பார்த்தோம், 13 மாத வாஜ்பாய் ஆட்சியை பார்த்தோம். 13 நாள், ஒரு நிமிஷம் நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், 13 நாள் வாஜ்பாய் ஆட்சியில் நாங்க எந்த காம்ப்ரமைஸும் பண்ணல. அது ப்ரீபோல் அலையன்ஸ்ல தான் சொன்ன 13 மாத ஆட்சியும் அப்படித்தான் இருந்தது. ஆனால் கெஜ்ரிவால் தேர்தல் நடந்து முடிந்தது, ரிசல்ட் வரல, அன்னைக்கு வரைக்கும் அன்னைக்கு கூட இல்ல நீங்க யூ ஆர் என்டைட்டில்ட் யுவர் ஒப்பீனியன். நான் என்ன சொல்ல வரேன், கெஜ்ரிவால் இஷ்யூல தேர்தல் முடிந்து ரிசல்ட் வர அன்னைக்கு கூட நான் ஒரு காலமும் காங்கிரஸோட போக மாட்டேன்னு சொன்னார். சரி, அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம். காங்கிரஸோட போயிட்டார், ஆட்சியில வந்தாரு. ஆனாலும் கூட அந்த ஆட்சி 49 நாட்கள் ஜனநாயகத்தில் உங்களுக்கு காங்கிரஸ் ஆதரவு கொடுத்தாங்க, எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை கிடையாது. ஆனால் ஒழுங்கா நடத்திருக்கணும்ல. ஒரு முதலமைச்சர் தெருக்கு தெருல போய் உண்ணாவிரதமும் போராட்டம் நடத்தி அந்த மக்களுக்கு தொல்லை தானே கொடுத்தாரு. அது அனார்கி அப்படின்னு சொல்லுவதில் தவறு என்ன இருக்கிறது? அந்த மக்களும் அப்படிதான் நினைச்சாங்க. கெஜ்ரிவாலுடைய ஆட்சி எப்படி இருந்தது என்கிற விமர்சனம் ஒன்று, அது முடிந்து போன பழைய கதை, அதை மக்களும் ஏற்கவில்லை. ஆனால் அதை விமர்சிக்கிற ஒரு பிரதமரினுடைய பேச்சு எப்படி இருக்க வேண்டும்னு ஒரு வரையறை இருக்கா இல்லையா? எப்படி வேணாலும் ஒரு பிரதமர் பேசலாம். பார்லிமெண்டரியா பேசிட்டாரு, இல்ல குழப்பத்தை ஏற்படுத்துற ஒரு இயக்கத்துல போய் சேர்ந்துங்க, சரியான அரசியல். அவர் எந்த இயக்கத்துல சேரணும்னு கெஜ்ரிவால் முடிவு பண்ணல. இல்ல, ஆர்ப்பாட்டங்களுக்கும் போராட்டங்களுக்குமே தகுதி வாய்ந்தவர்கள் இவர்கள், ஆட்சியாளர்களாக இருப்பதற்கு தகுதி இல்லை என்பதை சொல்லுவதற்காக அப்படி சொன்னாரு. இதுல ஒன்னும் அன்பார்லிமெண்டரி வேர்டு ஒன்னும் கிடையாது. அவர் தெளிவா திரும்ப சொல்றாரு, ஆட்சி நடத்தவோ போராடவோ பாஜகவுக்கு தெரியவில்லை அப்படின்னு சொல்றாரு. கெஜ்ரிவால் போராட்டத்துக்கு எக்ஸ்பர்ட், அதுல ஒன்னும் சந்தேகம் இல்ல. பாவம் அண்ணா ஹசாரே வைத்துக்கொண்டு தன்னை முன்னிலைப்படுத்தி, அண்ணா ஹசாரை பயன்படுத்தி அவருடைய செல்வாக்கை பயன்படுத்தி தன்னை முன்னிலைப்படுத்தினார். அதுல எக்ஸ்பர்ட், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை கெஜ்ரிவால். நீங்க உத்தரப்பிரதேசத்துல மாயாவதியோட கூட்டணி வச்சு முதல் 2.5 ஆண்டு, அதுக்கப்புறம் பாரதிய ஜனதா கட்சி ஆண்டுன்னு சொல்லி அந்த ஒரு ஏற்பாட்டுக்குள்ள போய் ஆட்சி நடத்தும் போதும் அந்த கூட்டணி ஆட்சி கிட்டத்தட்ட இதே மாதிரியான சிக்கல். எல்லா கூட்டணி ஆட்சிகளுக்கும் இயல்பாக ஏற்படக்கூடிய சிக்கல் தான் அது. இப்போ வாஜ்பாயினுடைய ஆட்சி கடைசியாக முடிந்த போது அவர்களுடைய இன்றைய மிக நெருக்கமான நண்பர் சுப்பிரமணிய சாமி அதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்தார். அது வரலாறு நமக்கு தெரியும். எனவே இந்த கூட்டணி ஆட்சிகளில் இப்படிப்பட்டவைகள் நேர். எனவே 49 நாள் ஆட்சி என்பதனாலேயே ஒட்டுமொத்தமாக முடிந்து விட்டது என்று கருத முடியாது. மறுபடியும் கெஜ்ரிவாலுக்கு மக்கள் வாக்களிப்பார்களா என்பதை தேர்தலில் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இப்ப நான் வந்து காங்கிரஸ் ஆம் ஆத்மி கட்சியினுடைய உறவுகளை பற்றி இப்ப பேசல. உங்களுக்கு காங்கிரஸ் இத்தனைக்கு எந்த காங்கிரஸ் உங்களை ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன்னு சொன்னா அவங்களும் கூட ஏதோ ஒரு செட்டப் சிஸ்டம் வரணும், ஓகே நீங்க இருங்கன்னு சொன்னாங்க. இதை சரியாக பயன்படுத்தினார்களா? மக்களுக்காக என்னவோ பண்றலாம் முதல்ல தேர்தல் முன்னாடி பிரச்சனை. குழப்பத்திலே அந்த மாநிலத்தை உருவாக்க கொண்டு போனது யாருங்கிற அதுதான் இப்ப பிரச்சனை. இப்ப நம்ம காங்கிரஸ் ஆம் ஆத்மி கட்சியினுடைய ஆதரவு வாங்கினது இதை பத்தி கூட இப்ப கொஸ்டின் இல்ல. தேர்தலின் போது மக்களிடத்துல நான் என்ன வாக்குறுதியை சொன்னேனோ அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கான முயற்சியில ஈடுபடுறேன். நீங்க ஆதரிக்க மாட்டீங்கன்னு தெரியுது, நான் என்ன செய்ய முடியும்? ஆதரிக்க மாட்டீங்கன்னு தெரிஞ்ச உடனே நான் வந்து அதை சட்டமன்றத்துல வச்சுட்டு பேசுறேன். நீங்க ஆதரிக்கலன்னா ரிசைன் பண்ணிட்டு போறீங்க. நீங்க ஆப்ஷன் இருக்கு. அதாவதுங்க இதுதான் சொல்றேன், தேர்ந்த அரசியல்வாதி கூட செய்ய மாட்டாங்க. நீங்க லோக்பால் மசோதாவை சட்டமன்றத்துல டெல்லி சட்டமன்றத்துல வைத்து பேசுவதற்கு அதிகாரம் இருக்கிறதா? முதல்ல அங்க வந்து லெப்டினன்ட் கவர்னர் அதை வந்து அவர் பர்மிஷன் கொடுக்கணும், அவர் பிரசிடென்ட் கிட்ட பர்மிஷன் வாங்கணும். ஒரு சட்ட நடைமுறைன்னு ஒண்ணு இருக்கு. வேண்டுமென்று அந்த இடத்துல நான் கொண்டு வருவேன்னு சொன்னா அது டிஃபீட் ஆகும், நல்லா தெரியும். இன்ஃபேக்ட் அங்க பண்ண முடியாது, லெப்டினன்ட் கவர்னரோட பர்மிஷன் தேவை. மீதி மாநிலங்களுக்கு இருக்கிற அதிகாரங்கள் டெல்லி மாநிலங்களுக்கு கிடையாது. போலீஸ் பவர்ஸ் கூட சென்ட்ரல் கவர்மெண்ட்ல தான் இருக்கு. இது தெரியாதா அவருக்கு? இதுவும் ஒரு சட்ட ரீதியான அணுகுமுறை. சட்டமன்றத்துல நாங்க வந்து எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்றால் கூட எங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்காக ஒரு விஷயத்தை நிறைவேற்றுறோம். அதன் பிறகு அது சட்ட ரீதியாக செல்லுதா செல்லலையாங்கிறது வேறு விஷயம். அது ஒரு அரசியல் இருக்கு, அதற்குள்ள ஒரு அரசியல். அரசியல்வாதிகள் அரசியல் செய்வதில் என்ன வியப்பு இருக்கு நான் கேட்கிறேன். அவரும் ஒரு அரசியல்வாதி தானே. நீங்க அண்ணா ஹசாரேயோட இருந்த காலகட்டம் என்பது வேறு. எப்போ ஆம் ஆத்மி கட்சி என்று ஒரு கட்சி ஆதரித்து ஆரம்பித்து அதற்கு வந்தாரோ அதற்கு பிறகு அந்த ஒரு அரசியல் இருக்குதான். என்ன அரசியல்வாதி அரசியல் செய்யட்டும், என்ன பண்ணட்டும், அது இல்ல கொஸ்டின். இப்ப நீங்க லோக்பாலுக்காக போராடினீங்க, ரைட்டு. நீங்க உண்மையிலேயே லோக்பால் வரணும்னா லெப்டினன்ட் கவர்னர் அதை அப்போஸ் பண்றாருங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட் தானே.
மீதி மாநிலங்கள்ல கிடையாது. அந்த சட்டசபையில டெல்லியில அந்த இது இருக்கு. அவர் வந்து நான் பிரசிடென்ட் கிட்ட நான் ரெஃபர் பண்ணணும்ங்கறாரு. அதுக்கப்புறம் தான் கொண்டு வர முடியும், அப்படிதான் பண்ண முடியும். அப்ப எதற்காக இந்த மாதிரி ஒரு டிராமா? நீங்கள் சொல்லுவது ஒரு சட்ட நடைமுறை தான் சொல்ல வரேன். இப்போ உங்களுடைய நோக்கம் சரியாக இருக்கு வேணும், அது நிறைவேறணும், அது எப்படி நிறைவேற்றணும்னு பாப்பீங்களா? இதை வைத்துக் கொண்டு மக்கள் மத்தியில செல்வாக்கு நான் வெளில வந்துட்டேன். இரண்டு விதமான அணுகுமுறை இருக்கு அப்படின்னு சொல்றேன். நீங்க சட்ட ரீதியாக எப்படி நடைமுறைப்படுத்துறது நிறைவேற்றுவது அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. சட்ட மறுப்பு இயக்கமே நம்ம நடத்தி இருக்கிறோம். நான் அதை சொல்ல வரல. உங்களுடைய ஆம் ஆத்மி வந்ததுக்கு காரணமே பின்னாடி லோக்பால் ஒரு முக்கியமான காரணம் தானே. அதுலயே நீங்க என்ன பண்றீங்கன்னு தான் சொல்ல வரேன் நான். உங்களுடைய நோக்கம் அங்கேயே அடிபட்டு விடுகிறது. அந்த எதிர்பார்ப்பு மக்களிடத்துல இருக்கும்போது அதை முதல்ல கை வைக்க வேண்டியது அவங்களுடைய கடமையாகுது. சும்மாவனா நான் கொண்டு வந்தா அவங்க ஒத்துக்கலங்கிறதுக்கு பேசுறதுக்காக அவங்க கட்சி ஆரம்பிச்சீங்க. அதை நிறைவேற்றுவதற்காக கட்சி ஆரம்பிச்சு அதுக்கு இப்படிதான் பண்ணணும்னா அதை அடாப்ட் பண்ணவே மாட்டேன். எப்படி இருந்தாலும் ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, நான் செய்ய வந்துட்டேன், அவங்க ஒத்துக்கலங்கன்னு சொல்லிட்டு வெளில வரதா? இந்த விவாதத்தை ஆம் ஆத்மி பற்றியதாக மாற்றுகிறீர்கள். அது அல்ல, இது ஒரு தந்திரம். இது ஆம் ஆத்மி பற்றிய விவாதம் இல்லை, இது மோடியின் பேச்சு பற்றிய விவாதம். நீங்க முற்றுமாக இன்னொரு தடத்துக்குள்ள கொண்டு போய் ஆம் ஆத்மியை ஆதரிக்கல. ஆமா, எதுக்காக இந்த இல்ல மோடி பேசுகிற போது ஒரு பிரதமர் இன்னமும் நிதானமாக பேசுவது சரி என்பதை ஒத்துக்கிறீங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் அவர் நிதானம் தவறி பேசவில்லை. நிதர்சனத்தை அன்றைக்கு நடந்த 49 நாட்கள் நடந்த அவலங்கள், குழப்பங்களை எடுத்து காட்டியிருக்கிறார் மக்களுக்கு, டெல்லி மக்களுக்கு. நிகழ்ச்சியினுடைய இந்த பகுதி உங்கள் தேர்வில் வரக்கூடிய செய்திகள், உங்களுடைய தேர்வில் வரக்கூடிய செய்தி பற்றி பேசலாம். இன்றைக்கு எல்லா நாளேடுகளிலும் பெரும்பான்மையாக தலைப்பு செய்தியாக வந்திருக்கிற அந்த செய்தி தான் ஜல்லிக்கட்டு பற்றியது தான் என்னுடைய விருப்ப செய்தி. அதாவது வெகு மக்களினுடைய ஆதரவு இன்றைக்கு அது ஒரு தமிழர் பண்பாடு, ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கான தடை நீக்கப்பட வேண்டும் என்பதாக இருக்கிறது. தமிழகத்தில் இருக்கிற எல்லா கட்சிகளும் விதிவிலக்கே இல்லாமல் ஜல்லிக்கட்டை நடத்த வேண்டும். அதை கூட நான் இந்த சொல்லை கூட கவனமாக சொல்லணும்னு நினைக்கிறேன். எல்லாரும் ஜல்லிக்கட்டுன்னு தப்பாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது சல்லிக்கட்டு தான். சல்லி என்றால் காசுகள், அந்த கொம்பில் கட்டிவிடப்பட்ட அந்த காசுகளை. நமக்கு இந்த இஷ்ஷில் ஒரு பெரிய மோகம் இருக்குது. வெட்டப்படுவதால் வேட்டி, அதை கூட வேஷ்டின்னு சொல்லி பழகி பாரதிதாசன் சொன்னார், போகிற போக்கில் நம்ம ஆளுங்க ஆட்டுக்குட்டியை கூட ஆஸ்டு குஷ்டின்னு சொல்லிடுவான் போல இருக்குன்னாரு. அது மாதிரி இது சல்லிக்கட்டு தான். அது பழந்தமிழர் பண்பாடு தான். ஏறு தழுவுதல் என்பது ஒரு முல்லை திணையினுடைய பண்பாடு, நான் மறுக்கலை. ஆனால் பழைய மரபுகள் எல்லாவற்றையும் காலகாலத்துக்கும் அப்படியே தொடர்ந்து பின்பற்றி கொண்டிருக்க வேண்டுமா என்கிற ஒரு மறு சிந்தனையை நான் முன்வைக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வெகு மக்களினுடைய கருத்துக்கு எதிரானது என்று எனக்கு தெரியும். ஆனாலும் சிந்தனைகளை பகிர்ந்து கொள்ளாமல் எல்லோரும் போகிற போக்கிலேயே போய்விட வேண்டும் என்பது சரியானதில்லை. அன்றைக்கு ஒரு காலகட்டத்திலே உடல் வலிமை தான் போற்றப்பட்டது. உடல் வலிமை தான் எல்லாவற்றையும் தீர்மானித்தது. ஒரு மன்னன் அந்த இடத்துக்கு வர வேண்டுமானால் அவனுக்கு அறிவு எவ்வளவு இருக்கிறது என்பது கூட இரண்டாவது இடம். உடல் வலிமை உடையவனாக, வாழ்வேல் வீச்சுகளிலே பயிற்சி உடையவனாக இருக்க வேண்டும் என்பதுதான். காலம் மாறி போயிடுச்சு. உடல் வலிமையை வைத்து தீர்மானிப்பதென்றால் ஒபாமா ஒரு நாள் அமெரிக்காவுக்கு அதிபராக முடியாது. எனவே கால மாற்றங்கள். இந்த ஏறு தழுவுதல் மட்டுமில்லை, இளவட்டக்கல்லை தூக்குவது கூட பழைய மரபுதான். நான் கேட்குறேன், இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள்லாம் ஒத்துக்குவாங்களா? இளவட்டக்கல்லை தூக்கினால்தான் திருமணமாகும் என்று சொன்னால் ரொம்ப பேருக்கு திருமணமே ஆகாது. நிபந்தனைகள்லாம் இல்லாமல் இருக்கும் போதே ஆகலை. அதனால நான் அதை குறைத்து சொல்லவில்லை. அது நம்முடைய பழந்தமிழர் பண்பாடு தான். ஆனாலும் நாம் போராட வேண்டிய தீமைகள் நம் காலத்தில் ஏராளமாக இருக்கின்றன. இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் இந்த மதுவும் லஞ்சமும் ஊழலும் எதிர்த்து போராட வேண்டிய தீமைகள் ஏராளமாக இருக்கின்றன. அவைகளெல்லாம் விட்டுட்டு காளமாட்டோடு தொடர்ந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்க வேண்டாம். அது நீதிமன்றம் சொல்லுவது காளைகளை பாதுகாப்பதற்காக, நான் சொல்லுவது நம்முடைய இளைஞர்களையும் சேர்த்து பாதுகாப்பதற்காக. இது ஆபத்துங்கிறதுக்காக மட்டும் சொல்ல, ஆபத்து இல்லாத விளையாட்டு ஏதும் இல்லை. ஆனாலும் நாம் இதில் செலுத்துகிற கவனத்தை இன்னும் பிற துறைகளில் செலுத்த வேண்டியிருக்கிறது. மரபுகளை அறிதல் என்பது வேறு, அவற்றை ஆராய்தல் என்பது வேறு, பின்பற்றுதல் என்பது வேறு. நம் மரபுகள் அனைத்தையும் நாம் அறிந்திருக்க வேண்டும். பழந்தமிழர் பண்பாட்டை போற்ற வேண்டும். போற்றுவதோடு நிறுத்தி கொண்டு அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சி மிகுந்திருக்கிற இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்ப நம்முடைய பிள்ளைகளை வேறு துறைகளில் செலுத்துவது என்பது சரி. இன்றைக்கு சல்லிக்கட்டு, அடுத்து சேவல் சண்டை வேணும், எல்லாம் அந்த இடத்திலேயே இருந்து கொண்டிருக்கிறோமோ, மேலும் இன்னொரு கட்டத்திற்கு நகரவில்லையோ என்கிற ஐயம் இருக்கிறது. இது மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்று மக்களை கேட்டுக்கொள்ள. உங்களுடைய தேர்வில் இது ஒரு இதில் பொறுத்த வரைக்கும் பழந்தமிழர் விளையாட்டுகள் போற்றப்பட வேண்டும். பாரம்பரியமும் கலாச்சாரமும் காப்பாற்றப்படும் போது தான் அந்த இனமோ மொழியோ காப்பாற்றப்படும்ங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட்.
என்னுடைய இதை பொறுத்த வரைக்கும் நேற்றைக்கு இலங்கையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு செய்தி வந்திருக்கிறது. ரஜிதா செனரத்னே அப்படின்னு சொல்லிட்டு சீஃப் ஸ்போக்ஸ்மேன் ஆஃப் த நியூ பிரசிடென்ட், அவர் புதிய ஜனாதிபதியினுடைய செய்தி தொடர்பாளர் சொல்றாரு, எப்படி ராஜபக்ஷே வந்து தன்னுடைய தோல்வி ஒப்புக்கொள்ளாமல் அங்கே வந்து ஆர்மியை இராணுவத்தை பயன்படுத்தி ஆட்சியில் இருக்க வேண்டும் என்று முயற்சி செய்ததாக அதில் போடப்பட்டிருக்கிறது. இதே மாதிரி செய்தியை நேற்றைக்கு லங்காஸ்ட்ரின்னு ஒரு பத்திரிகையில், இலங்கையிலிருந்து வெளிவருகின்ற பத்திரிகையில் நான் படித்தேன். அங்கே ஒரு முக்கியமான பத்திரிகையாளர்லாம் அதில் இன்டர்வியூ கொடுத்துருக்குறாங்க. அப்போ வந்து நைட்டு வந்து தன்னுடைய தோல்வியை ஏற்றுக்கொள்ள மனமில்லாத ராஜபக்ஷே ஆர்மி சீஃப், நேவல் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு, அதே மாதிரி போலீஸ் சீஃப் எல்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணணும், ஆட்சியை தக்க வச்சுக்கணுங்கிற அளவுக்கு ஏதோ பேசியிருக்கிற அவங்க அதை ஏற்றுக்கொள்ளலை என்பது மாத்திரமில்லை, இந்த தகவல் வெளியிலே கசிந்ததாகவும் எதிர்கட்சியை சார்ந்த ரணில் விக்ரமசிங்கே இவர்கள் போன்றவர்கள் கசிந்ததாகவும் அவர்கள் உடனடியாக இதை வந்து அமெரிக்காவுக்கும் இந்தியாவிற்கும் அந்த தகவல்கள் தெரிந்தது. இந்தியா இந்த ராஜபக்ஷே அவர்களிடம் இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னு சொன்னால் ஜனநாயகத்தை மதிக்க கற்றுக்கொள்ளுங்க, இல்லைன்னு சொன்னால் நாம் இதில் தலையிட வேண்டிய இருக்குன்னு இந்தியாவும் அமெரிக்காவும் சொன்னதன் மூலமாக அங்கே ஜனநாயகம் காப்பாற்றப்பட்டது அப்படிங்கிற செய்தி லங்காஸ்ட்ரி பத்திரிகையில் பார்த்தா இன்றைக்கு அந்த செய்தி இன்றைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாலையும் கூட எப்படி அவர் ஜனநாயகத்தை நசுக்க முயற்சி செய்தார் என்பது இருக்கிறது. கடவுள் காப்பாற்றி இருக்கிறார் என்றுதான் நினைக்கிறேன். இலங்கையில் மதத்தால இல்லை, வளர்ச்சி திட்டங்களால மட்டுமே தமிழ்நாட்டில் நாங்கள் காலூன்றி வர்றோம், எங்களை பார்த்து கருணாநிதி பயப்படுகிறார் அப்படின்னு தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் நேற்று சொல்றாங்க. உண்மையிலேயே அப்படி நம்பி சொல்றீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. பாரதிய ஜனதா கட்சியுடைய வளர்ச்சியை பார்த்து திமுக பயப்படுகிறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் மிகைப்படுத்தப்பட்ட ஒரு. நாங்க எதுவும் சொல்லல. கலைஞர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்குழு தீர்மானங்கள் தான் அப்படி சொல்லுகிறது. பாரதிய ஜனதா அண்ணா திமுகவே பரவாயில்ல, பிஜேபியை பார்த்தோம் சொன்னா அவர்கள் தந்திரவாதிகள், இதை பண்ணிடுவாங்கன்னு. நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு அந்த மாதிரி எண்ணம் இல்லைன்னா ஏன் அந்த மாதிரி ஒரு முதல் தீர்மானமே அந்த மாதிரி ஒரு தீர்மானம் போட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இன்னொன்னு, உதாரணத்துக்கு புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்குள்ள பல தடவை இந்த மாதிரி சிக்கல்கள் எல்லாம் வரும்போது இன்னும் இதை பற்றி திராவிட முன்னேற்ற கழகமோ அதிமுகவோ ஏன் கருத்து சொல்லவில்லை அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். மத்திய அரசோ அல்லது பாரதிய ஜனதா கட்சியோ அல்லது தலைவர்கள் யாராவது ஒருவரோ பேசும்போது இதெல்லாம் வரும்போது இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதன்மையான 2 கட்சிகள் இதெல்லாம் பற்றி கருத்து சொல்லாம ஏன் இருக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டே ஊடகங்கள்ல இருந்து கேள்வி வரும்போது அது தீர்மானமாகவோ அல்லது அவர்களுடைய உரையில ஒரு பகுதியாகவோ இடம்பெறுவது வந்து உங்கள் மேல இருக்கக்கூடிய அச்சத்தின் காரணமாக என்னால் எடுத்துக்கொள்ள முடியல. அதாவதுங்க, நீங்க மத்திய அரசாங்கத்தை குற்றம் சொல்லி ஒரு தீர்மானம் போட்டா சரிதான். மத்தியிலே பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் இருக்கிறது, அந்த அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் மீது நீங்கள் தீர்மானம் போடுவது சரி. இங்கே பாரதிய ஜனதா கட்சின்ற ஒரு கட்சி தமிழகத்திலே எங்களை அழிக்க பார்க்கிறது அப்படின்னு ஒரு முதுபெரும் தலைவர், தமிழகத்தினுடைய மூத்த தலைவர், 5 முறை முதலமைச்சராக இருந்தவர், அந்த கட்சியினுடைய பொதுக்குழுவிலே பேசுவதோ தீர்மானம் போடுவதோ எதை காட்டுகிறது? பொதுவா நான் எங்களை அழிக்க பார்க்கிறது அப்படின்னு சொல்றாரா? அதாவதுங்க, எந்த இடத்திலும் இல்லை. நீங்க எடுத்துக்காட்டுங்க, அவருடைய உரையில் கூட அப்படி இல்லை, நேரடியாக இல்லை. அது எப்படி சொல்லப்பட்டிருக்குங்கிறது நான் வேணா வரிகளை நினைவிலேருந்து சொல்றேன். தீர்மானத்தில் எங்களை அடிக்க பார்க்கிறதுன்னு ஒரு வரி எடுத்து நண்பர் ராவனை காட்ட சொல்லுங்க. அப்படி எங்கேயும் கிடையாது. இல்லைங்க, அதாவதுங்க, பாரதிய ஜனதா கட்சி, திராவிட முன்னேற்ற கழகம் அதை பற்றி ஒரு தீர்மானம் இருக்கிறது. அதுதான் முதல் தீர்மானம். நான் என்ன கேட்கிறேன், ஒரு பொதுவா இப்ப ஜெயலலிதா அவர்கள் பிரச்சாரத்துக்கு போகும்பொழுது திமுகவை தான் அட்டாக் பண்ணுவாங்க எங்கேயுமே. அங்க தேமுதிக 10% வாக்குகள் வாங்கி இருந்தது கடந்த தேர்தல். ஆனாலும் கூட அதை பத்தி ஒரு ரெஃபரன்ஸ் கூட இருக்காது. டைரக்ட் அட்டாக் திமுக. ஏன்னா இட்ஸ் குவைட் நேச்சுரல். ஏன்னா ஒரு கட்சி, எதிர்கட்சி தனக்கு யார் சமமான எதிர்கட்சி அவங்கள தான் அட்டாக் பண்ணுவாங்க. இதுதான் ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் பண்ணுவாங்க. இன்றைக்கு திமுக பாரதிய ஜனதா கட்சியை எதற்காக இப்ப வந்து பண்ணணும்? அப்பனா அது வளர்ந்து கொண்டிருக்கிறது, அதை பற்றி அச்சப்படுகிறது என்பதுதான அர்த்தம். நீங்க சொல்றீங்க, எங்களுடைய மரியாதைக்குரிய தலைவர் டாக்டர் தமிழிசை சொல்லும் பொழுது மதத்தால் எங்களுடைய கட்சி வளர்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்பது சொல்லிட்டு நாங்க பல இடங்களில் ப்ரூவ் பண்ணியிருக்கோமே. சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ், குஜராத் எல்லாம் மீண்டும் மீண்டும் ஆட்சி பொறுப்பிலே வரும். தமிழ்நாட்டிலேயாவது திமுக வரும், அதிமுக மாத்தி வருது. அங்கே தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி 3வது முறையாக இந்த மாநிலங்கள்லாம் வந்திருக்கு. அங்க இந்த மாதிரி விஷயம் இருந்தா எப்படி வர முடியும்? அங்க இருக்கிற இஸ்லாமியர்கள் பிரச்சனை, அங்க பிரச்சனைன்னு சொல்றாங்களா? மதக்கலவங்கள் இருக்கிறதா? குஜராத்ல இருந்து எல்லா இடத்துலயும் நல்லா தானே போயிட்டு இருக்கு. பேசலாம். தமிழ்நாட்டில் வளர்ச்சி திட்டங்கள், மத்திய அரசின் வளர்ச்சி திட்டங்கள் மூலமாக நாங்கள் காலூன்றுகிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி எந்த திட்டத்தின் மூலமாக நீங்க காலூன்றுகிறீர்கள் அப்படிங்கறத பேசலாம். நீங்க தேர்தல் ஆணையத்தால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியை மதவாத கட்சி அப்படின்னு சொல்றது எவ்வளவு தூரம் சரியானது அப்படின்னு பாக்குறீங்க? அதாவது அவர்களுடைய நடவடிக்கைகள் எல்லாம்
அப்படிப்பட்டதாக இருக்கிறது. அதை தேர்தல் ஆணையத்தினுடைய கவனத்திற்கு கொண்டு வர வேண்டிய தேவை கூட நமக்கு இருக்கிறது. அதை கடைசியாக சொல்லுகிற போது ஒரு மதவாதத்தை நீங்கள் அதை ரொம்ப கவனமாக அந்த தீர்மானத்தை பார்த்தா மதவாதத்தை மற்ற எல்லா கட்சிகளும் சேர்ந்து எதிர்க்க வேண்டிய கட்டம் வந்துவிட்டது அப்படின்னு சொல்கிறார். எங்களை பார்த்து பயப்படுறாங்க, எங்களை பார்த்து பயப்படுகிறார்கள் என்று சொல்லிக் கொள்வதில் ஒரு மகிழ்ச்சி அவர்களுக்கு இருக்கலாம். ஆனால் ரொம்ப நாங்கள் சாதாரணமான ஆள் எங்களை பற்றி என்று சொல்லுவது உங்களை நீங்களே குறைத்து மதிப்பிடுகிறீர்கள்னு நான் சொல்கிறேன். இது அடிப்படையில் நீங்கள் மத்தியில் ஆளுகிற கட்சி, நீங்கள் ஏதோ ஒரு 10 பேரை வச்சுட்டு இருக்கிறீங்கன்னு நாங்கள் உங்களை ஒரு நாள் குறைச்செல்லாம் மதிப்பிடல. நீங்கள் மத்தியில் ஆடுகிற கட்சி, அதுவும் ஒரு பட்டியல் போட்டிருக்கிறார்கள் என்னென்ன காரணத்திற்காக எதிர்க்கிறோம். ஒரு விதத்தில் எனக்கு இந்த விவாதம் மகிழ்ச்சி தருகிறது. ஏன்னு கேட்டால் இது ஒரு சித்தாந்த போராட்டத்தினுடைய தொடக்கம். 2 எதிரெதிர் சித்தாந்தங்கள் மோதிக்கொள்வது இது உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் தானே. அதுக்கு ஏன் கோபப்படுறீங்க? மிக சரியாக உங்கள் கருத்துக்களை எதிர்த்திருக்கிறார். கலைஞர் கையால் குட்டுப்படுவது பெருமைக்குரிய விஷயங்க. நீங்க தமிழ்நாட்டில் நான் விளையாட்டு சொல்லல, இது ஒரு அங்கீகாரம். நீங்க மகிழ்ச்சி அடைவதற்கு பதிலாக வருத்தப்படுறீங்களே. ஒரு சித்தாந்த போராட்டம் வேண்டாமா? ஏன்னா ஒரு வரியை பாருங்க, ஜெயலலிதாவை விட தந்திரக்காரர்கள் என்று சொல்றார். அதாவது ஜெயலலிதாவுக்கு நமக்குமான ஒரு சித்தாந்த யுத்தம் என்ன இருக்கு? அப்படி தனி மனித போராட்டத்தை விட 2 எதிரெதிர் கருத்துகள் மோதிக்கொள்வது ஒரு நாட்டினுடைய எதிர்காலத்துக்கும் அரசியலுக்கும் கூட நல்லது. நீங்க சித்தாந்த மோதலுக்கு வாங்க, ஏன் விலகி ஓடுறீங்கன்னு கேட்கறேன். அதாவதுங்க நல்ல காலம் இப்போவாது இதை சொன்னீங்களே. நான் என்ன சொல்றேன், பாரதிய ஜனதா கட்சி மதத்தின் அடிப்படையிலேயே கட்சியை வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுவது தான் இப்போ பிரச்சனை வருது. இந்த சித்தாந்த மோதல் கூட சொல்லும் பொழுது தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா மதத்தை இந்த செக்யூலர் பார்ட்டிஸ்லாம் ஒன்றா வரணும் அப்படிங்கிற வார்த்தை இவர்கிட்டேருந்து வார்த்தை மாத்திரம் கிடையாது. இந்த கடந்த 6 மாதத்தில் மத்தியில் பாஜக ஆட்சி வந்த பிறகு பார்த்தீங்கன்னா எல்லா மாநிலத்திலும் இது பார்க்க முடியும். பீகாரில் தோற்கடிக்கப்பட்ட இருவர், பிஜேபியால் தோற்கடிக்கப்பட்ட லல்லு பிரசாத் யாதவும் அவர் சேர்றாங்க. இதுல வந்து ஜம்மு காஷ்மீர்ல என்சி தேசிய மாநாட்டு கட்சியும் மக்கள் ஜனநாயக கட்சி பிடிபியும் தமிழ்நாட்டில் எப்படி அதிமுக திமுகவோ அந்த மாதிரி அங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, பிஜேபியை வீழ்த்தோம், நம்ம 2 பேரும் ஒன்னாயிரலாம். இந்த நிலைப்பாட்டை இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுகவை பரவாயில்ல, பிஜேபி தான் இந்த மாதிரி ஒரு தந்திர கட்சின்னு சொல்லும் பொழுது இங்க உங்களுடைய என்ன தோணுது இதுல? இது உங்களுடைய ஹிட்டனா நீங்க சொல்ல மெசேஜ் என்ன? அதைத்தான் நான் சொல்லுகின்றேன். உங்களுக்கு தான் இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நீங்க சொல்றீங்க பாருங்க, அது சொல்லப்பட்டிருப்பதே அதுதான். ஜெயலலிதாவை விட அதிமுகவை விட என்று அதற்கான ஒப்பீடு எங்கே வருகிறது என்றால், நீங்கள் நேரடியாக எதையும் சொல்ல. நான் என்ன கேட்கிறேன்னா, உங்கள் கருத்துக்களை நேரடியாக சொல்லுங்க, நல்லது. நீங்க காந்தியாரை விட நேருவை கொண்டிருக்க வேண்டும், நேருவை சுற்றிருக்க வேண்டும்னு எழுதுனீங்களா இல்லையா? எதுல பாருங்க, அதாவது இதை நான் என்ன சொல்றேன்னா, இதுதான் அவர் தந்திரம்னு சொல்லுகிற இடத்துக்காக நான் சொல்றேன். அதாவது நீங்க கோல்வால்கரை உயர்த்தி பிடிப்பது வேறு. காங்கிரஸ் கட்சிக்குள்ள வந்து நான் இப்ப என்ன சொல்லக்கூடாதுன்னா, தமிழிசையை விட ராகவனை தாங்க பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் தலைவராக்கி இருக்கணும் என்று சொல்லுவதற்கு பாருங்க, இது உங்க கட்சிக்குள்ள சண்டை மூட்டி விடுற விஷயம். இதைத்தான் அவர் தந்திரம்னு சொல்றார். இது ராகவனுக்கு பாராட்டல்ல. இப்படி நான் சொன்னேன்னா அது கட்சிக்குள்ள ஏற்படுத்துகிற ஒரு குழப்பம். காந்தியாரை விட்டு நேருவை சுட்டு இருக்க வேண்டும். எதுல எழுதியிருக்கிறீங்க? உங்க RSS அதிகாரப்பூர்வ ஏடு அபிஷியல் ஆர்கன் எழுதியிருக்கிறீங்க. இது அரசியலா தந்திரமான்னு சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன். அதாவது இப்ப இதே திசை திருப்பிட்டு இருக்கிறார். கலைஞருடைய நோக்கம், கலைஞருடைய நான் என்ன கேட்கிறேன், அதுதான் சொல்ல வரேன். நான் என்ன கேட்கிறேன், தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி இன்சிக்னிபிகன்ட் ஃபோர்ஸ் அப்படி என்று சொல்லும் பொழுது அதை பார்த்து எதற்காக ஒரு தீர்மானம்ங்கிற உங்களுக்கு எனக்கு ஒரு தாழ்மான பாயிண்ட் இல்லை சார். நான் இன்றைக்கு இந்தியாவில் 1100க்கு மேல சட்டமன்ற உறுப்பினர் வச்சிருக்கிறோம். இந்தியா முழுக்க பாராளுமன்ற உறுப்பினர் அதிகமான பெற்ற கட்சி பாரதிய ஜனதா. எங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை, உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை வந்திருக்கு. திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு திமுகவில இருந்து எக்ஸோடஸ் நிறைய இருக்கு. அங்க உள்ள ஒரு நிமிஷம், உங்களுடைய உள்கட்சி தேர்தலில் அங்கே பல இடங்களில் ஜனநாயகத்தினுடைய குரல் வரி நசுக்கப்பட்டிருக்கிறது. நிறைய பேர் வெளில வராங்க திமுகவில இருந்து. ஏன் நெப்போலியன் ஒண்ணுமே இல்லைன்னா ஏன் மத்திய அமைச்சரா கொடுத்தீங்க? நெப்போலியன் ஏன் அமைச்சரா கொடுத்தீங்க? பாருங்க, எக்ஸோடஸ்க்கு என்ன பொருள்னு நல்ல ஆங்கிலம் தெரியும். தந்திரம் பத்தி பேசுறீங்க நீங்க. எக்ஸோடஸ் சொல்லாம அது சொல்றது சரிதானா? நீங்க நான் கேட்ட கேள்விக்கே பதில் சொல்லாம வேற இடத்துக்கு போறீங்க. அவங்களுக்கு தெரியுமா இருக்கும் இன்னும் யார் யாரெல்லாம் பட்டியலாக வச்சிருக்காங்க. அதாவதுங்க, நீங்க தந்திரங்களை பத்தி சொல்லுங்க. செல்வாக்குடையவர் திமுகவில் யாரும் இல்லைங்க.
எம்ஜிஆர் போனதற்கு பிறகும், அண்ணா காலத்தில் ஈவிகே சம்பத் அவர்கள் போனதுக்கு பிறகும், வைகோ போனதுக்கு அப்புறம் திமுக கழகம் இன்னைக்கு வரைக்கும் நிக்குது. அதாவது நீங்க நெப்போலியன் வந்துட்டாரு வச்சுங்க, நல்லது. ஒரு பெரிய தூண் உங்களுக்கு கிடைச்சிட்டாரு, மகிழ்ச்சி. கங்கை மரன் வந்துட்டாரு, நல்லது. கங்கை மரன் வந்து அவங்களுக்கு பாட்டு தான் கிடைக்கும், ஓட்டு கிடைக்குமான்னு எனக்கு தெரியல, நல்லது. ஆனால் நான் என்ன கேட்கிறேன்னா, இதெல்லாம் எக்ஸோடஸ்ங்கிற வார்த்தை அப்படியே பெரும் கூட்டமாக வெளியில் வந்து விட்டார்கள்னு நீங்கள் நினைத்தால் கற்பனையில் இருக்கிறீங்க. நான் சொன்னது, தலைவர் கலைஞர் சொன்னது, உங்களை தந்திரம் என்று சொன்னது என்னன்னா, காந்தியை விட்டுட்டு பட்டேலை கொண்டு வருவது, காந்திக்கு பதிலா நேருவை கொல்லணும். அந்த காங்கிரஸ் கட்சிக்குள்ள நீங்க ஏன் உங்க கட்சியை பத்தி பேசுங்களேன், ஏன் கோல்வால்கருக்கு செலவழிக்கணும்? இந்த நாட்டுடைய தேசிய தலைவர்கள் யாருன்னா பட்டேல் காங்கிரஸ்க்கு மாத்திரம் இல்ல ஏன் நேருவை கொண்டிருக்கணும், எனக்கு அதை சொல்லுங்க. நேரு இந்த பாருங்க, இதுல மறைமுகமான திட்டம், இந்த தீர்மானத்துக்கு பின்னால மறைமுகமான திட்டம் அப்படின்லாம் திரும்ப திரும்ப ராகவன் சொல்லும் போது எனக்கு வேறு விதமான எண்ணம் வருது. அது சரியா முழு கற்பனையாங்கிறத நீங்க தான் சொல்லணும். நீங்க இரண்டு அமைப்புகளுமே திட்டமிட்டு தங்களுடைய எதிரியை தீர்மானிச்சுட்டு அதிமுகவை இந்த அரசியல் களத்திலிருந்து ஒதுக்கி வைப்பதற்கான ஒரு செயல் திட்டமாக இது இருக்குமோ அப்படின்னு ஒரு எண்ணம் வருது. அதிமுக எனக்கு அதில் ஏற்பு உண்டோ இல்லையோ ஒரு வெகுமக்கள் கட்சி, நான் அதை அப்படிலாம் குறைச்சி மதிப்பிட மாட்டேன். ஆனாலும் சித்தாந்த அடிப்படையில் சண்டை போடுவதற்கு அதிமுக கூட ஒன்றும் இல்லை. அவர்கள் ஏதாவது சித்தாந்தம் வச்சிருந்தா தான் நான் சண்டை போட முடியும். ஆனால் இவர்களோடு சண்டை போடுவதற்கு நமக்கு கருத்து வேறுபாடு இருக்கிறது. ஒரு திராவிட இயக்கம் என்பது சமூக நீதியின் அடித்தளத்தில் எழுந்த இயக்கம். சமூக நீதியை மறுக்கிற இயக்கம் ஆர்எஸ்எஸும் பாஜகவும். சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க, அவங்க உண்மைகளை ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் உண்மையை நான் வெளிப்படையாக சொல்கிறேன். ஒரு சமத்துவத்துக்கான இயக்கம் திராவிட இயக்கம். ஒரு குறிப்பிட்ட சாதியினருடைய ஆதிக்கத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் அவர்கள். இந்த சித்தாந்த மோதல் தளத்துக்கு வரட்டுமே, என்ன தப்பு? அதாவது ஏற்றுக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேவிட் போட்டே பேசுறாரு. அதாவது உண்மை இருந்தால் ஏற்றுக்க போறாங்க. இதை நீங்கள் கடந்த காலங்களில் நீங்கள் தோன்றும் பொழுது, கட்சி உருவாக்கும் பொழுது நீங்க சொன்ன விஷயங்கள்லாம் வேற, இப்போ என்ன ஃபாலோ பண்றாங்கன்னு பார்க்கணும் முதல்ல. இன்னொன்று, பாரதிய ஜனதா கட்சியை பற்றி இந்த மாதிரி பிராண்ட் பண்ணுவது செல்லுபடியாகாது மக்கள் மத்தியில். இன்னைக்கு இந்த நாட்டுடைய பிரதமராக இருப்பது நீங்கள் சொல்றீங்களா ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்தவர், அப்படிலாம் கிடையாது. அப்கோர்ஸ் நாங்கள் வந்து ஜாதியை வச்சு ஒருத்தரை அப்படி ஆக்குறது இல்லை. எங்களுடைய மூத்த தலைவர் கட்சிக்காக அவ்வளோ உழைச்சிருக்கிறாரு, இன்னைக்கு பிரைம் மினிஸ்டராக வந்திருக்கிறாரு. பாராளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கையில் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் பிஜேபிக்கு இப்போங்கிறல அப்போசிஷன்ல இருந்த நாங்கள் 113 160 வச்சுக்கும் போதே எங்களுக்கு தான் அதிகம், இப்பவும் எங்களுக்கு தான் அதிகம். அதனால முதலமைச்சர்கள்லாம் எத்தனையோ சொல்ல முடியும். இந்த மாதிரி இதை ஒரு காரணமாக காட்டி நான் சொல்ல விரும்பல. பாரதிய ஜனதா கட்சியை பற்றி சொல்லும் பொழுது மக்கள் மத்தியிலே மீதி மாநிலங்களில் எல்லா இடத்துலையும் ஆட்சியில் இருக்கிற அத்தனை மாநிலங்களில் எல்லா தளத்து மக்களும் ஆதரவோடு தான் நாங்கள் வந்திருக்கிறோம். அதனால நீங்க இப்படியே பிராண்ட் பண்ணிட்டு இருந்ததுனால ஒன்றும் ஆக போறதில்லை. இந்த சமூக நீதிக்கு எதிரான கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளலைன்னா ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு விஷயத்தை வெளிப்படையாக அறிவிச்சிருங்க, மனுநீதியை நாங்கள் எதிர்க்கிறோம் சொல்லுங்க. மனுநீதியை ஆதரிக்கிறோம். ஏங்க மனுநீதியை நீங்க எதையாவது புரிஞ்சுவிட்டு நீங்க ஒரு நிமிஷம், அதாவது சொல்ல வரேன், தீகாவும் மரியாதைக்குரிய திரு சுபவி சொல்லுகின்ற மனுநீதியை நாங்கள் இவங்க என்ன அதை இன்டர்பிரேஷனோ அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் சொல்லாதீங்க. நீங்களே தப்பா புரிஞ்சுட்டாங்க. சரி, தவறா நான் ஒண்ணு கேக்குறேங்க. மனுநீதி மாத்திரம் இல்லைங்க, எந்த நீதியுமே நீங்க சொல்ற வர்ணாசிரம தர்மம்ங்கிறது கூட அடிப்படையா தொழிலை அடிப்படையா வைந்தது. நீங்க அதை ஜாதின்னு சொல்லுவீங்க. நீங்க ஜாதின்னு சொன்னதுனால அது உண்மையாயிடுமா? அப்படி கிடையாது. இந்து மதத்துல ஒரு காலமும் அதை பற்றி கிடையாது. நீங்கள் தவறாகவே நீங்கள் மக்களிடம் எடுத்து போறீங்க. அது இன்னைக்கு மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். நல்லது, இதை நான் ஒத்துக்கிறேன். இந்த ஒரு விவாதத்திலிருந்து தொடங்குவது ரொம்ப நல்லது. அது மனுநீதியை நாங்கள் புரிஞ்சுக்கிட்டது தப்புன்னா நீங்க விளக்குங்க, நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் சுருக்கமா சொல்றேன், திராவிட இயக்கம் சமூக நீதியை ஆதரிக்கிறது. ஆர்எஸ்எஸும் பாரதிய ஜனதாவும் மனுநீதியை ஆதரிக்கிறது. இதை ஒத்துக்குவோம், நம்ம விவாதத்தை தொடங்குவோம். நீங்க மனுநீதியை ஆதரிக்கிறீர்கள், நான் மனுநீதியை எதிர்க்கிறேன். மனுநீதியை கொடுக்கிறார். நீங்க மனுநீதிங்கிறதே ஒரு கெட்ட வார்த்தையாகும், பகவத்கீதையே உங்களுக்கு கெட்ட வார்த்தையா தோணுதுன்னா அதை நீங்க சொல்றதெல்லாம் ஏத்துக்கணுமா? இந்த நாட்டுடைய புராணங்கள், இதிகாசங்கள் அத்தனையுமே போற்றப்பட வேண்டியது நாங்க நினைக்கிறோம். நீங்க வந்து அதை கொச்சைப்படுத்துவீர்கள் என்று சொன்னால் சார், இந்த நாட்டுல எது அதான் சொல்றேன், உங்களுடைய பார்வையில எது தவறா இருக்கட்டும், நீங்க ஃபாலோ பண்ணிட்டு போங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் மனுநீதியே விதுர நீதியே எல்லா நீதியும் நாங்க ஆதரிக்கிறோம். ஒரு தவறும் கிடையாது. சரியாக புரிந்து உங்களுக்கு புரிதல் இல்லாம நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க. இந்த நாட்டு மக்களை எவ்வளவு நாள் தான் ஏமாத்திட்டு இருக்க போறீங்க இப்படியே சொல்லி?
அது நடக்கவே நடக்காது. நீங்கள் அப்படி இருந்தீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு திராவிட கழகங்கள்லாம் இன்றைக்கு வர்ணமே மக்கள் புரிந்து கொண்டார்களே. இன்னைக்கு போறோம், நீங்க எக்ஸ்போஸே ஆயிட்டீங்க. அதனால இப்படி சொல்லி கொண்டிராதீர்கள். உங்களுடைய சித்தாந்தங்கள் இனிமேல் எடுபடவே படாது. இது மாதிரி 60 வருஷமா சொல்லிட்டு இருக்கீங்க. எந்த காலத்துல இருந்து திராவிட ஒண்ணே ஒண்ணுதாங்க, நீங்க மனுநீதி பற்றி தனியா ஒரு விவாதம் சுருக்கமா சொல்றேன். நானும் தயார். மனுநீதியை ஆதரிப்பவர்களுக்கும் எதிர்ப்பவர்களுக்கும் இடையிலான சித்தாந்த போராட்டம், அவ்வளவுதான். இதை சுருக்கமா நான் இப்படி சொல்றேன். அதையே இது போன்ற விஷயங்கள்ல மதவாத கட்சின்னு பாரதிய ஜனதா கட்சியை பற்றி மத சார்பற்ற கட்சிகள் சொல்லும் போது எல்லாமே பதில் விமர்சனமாக வரக்கூடிய ஒரே கேள்வி, அரசியல் உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு மத அடிப்படையிலான தீர்வுகளையே முன்வைக்கக்கூடிய மத அமைப்புகள் எல்லாத்தையும் நீங்க கூட வச்சுட்டு எப்படி பாரதிய ஜனதா கட்சியை மட்டும் மதவாத கட்சின்னு சொல்ல முடியும் அப்படிங்கிற கேள்வியை எப்பவுமே முன்வைக்கிறாங்க. அரசியல் உள்ளிட்ட பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே மதத்திலிருந்து தீர்வு தேடக்கூடியவர்களே கூட வச்சுக்கிட்டு நீங்க எப்படி? ஒண்ணும் இல்லைங்க, மத சார்பு என்பது வேறு, மதவாதம் என்பது வேறு, அவ்வளவுதான் நான் சொல்றேன். மத சார்பு கூடாதுன்னு சொல்லல. நீங்கள் எந்த மதத்தில் இருக்கணும் தீர்மானிக்கிற உரிமை உங்களுக்கு உண்டு. நான் சாதிதான் கூடவே கூடாதுன்னு சொல்றேன். மதம் அவரவர் நம்பிக்கை, அனுபவம், வாழ்க்கை முறை சார்ந்தது. எனவே மத சார்பே கூடாதுன்னு நாங்க சொல்லல. மதவாதம் என்பது அத்தனை மதங்களின் மீதும் அத்தனை பேரும் இந்துக்கள் தான் சொல்றது. இந்தியா பாகிஸ்தான்ல இருக்கவங்க எல்லாம் பாகிஸ்தானுக்கு போயிட்டதுனாலேயே ஒரு இந்து முஸ்லீம் ஆயிடுவானா? இந்தியாவில் இருக்கிறதுனாலேயே ஒரு முஸ்லீம் இந்து ஆயிடுவானா? எனவே நாங்கள் மத சார்பை எதிர்க்கவில்லை, மத சார்பை விட்டு நாங்கள் விலகி நிற்கிறோம். ஆனால் மதவாதத்தை எதிர்க்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, சோ கால்டு செக்யுலர் பார்ட்டிஸ் எல்லாருமே பிஜேபியோட வெளியில இருந்தோம்னா மதசார்பற்ற தன்மையை பத்தி பேசுவாங்க. உள்ள வந்துட்டா பிஜேபியோட கூட்டணி வந்தா பிஜேபி எங்களால் நல்லா இருக்குது அப்படின்னு பேசுவாங்க. 1999 பிஜேபியோட கூட்டணி வைத்தவர்கள் தான். எப்பொழுது நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே அயோத்தியிலே அந்த சர்ச்சைக்குரிய கட்டணம் இடிக்கப்பட்ட பிறகு நீங்கள் கூட்டணி வந்தீர்கள். 2002 கோத்ரா சம்பவத்துக்கு பிறகு கூட்டணியில இருந்தீர்கள். ஏங்க கடந்த வருடம் நீங்க ஏற்காடு இடைத்தேர்தல் ஆதரவு கேட்டு லெட்டர் கொடுத்தவங்க தானே. உங்களுக்கு ஆதரவு கொடுத்தார், அவங்க ஸ்டாம்ப் போட்டு கொடுத்துருவீங்க, மதசார்பற்றவர்னு உங்களுடைய முத்திரை தூக்கி அதுல போடுவீங்க. அப்ப நாங்க உடனே நீங்க நாங்க எதிர்க்க போயிட்டோம்னா நாங்க மதவாதி ஆயிடுவோம். சார், தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் பிளாஸ்ட் நடந்தது, மத கலவரங்கள் நடந்தது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியில். இது மாதிரி சொல்ல முடியுமா வேற எங்கேயாவது? இங்க தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது அத்தனையும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில தான் நடந்திருக்கு. இப்ப நீங்க இந்த மாதிரி சொல்றது எந்த நியாயம்? இது 2-3 விஷயத்தை சொல்றேன். அதாவது திமுக ஆட்சியில் அங்க நடந்த அந்த வெடிகுண்டு விபத்துகளுக்கு அவர்களை இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப பேர், இன்னமும் சொல்ல போனால் பல நிரபராதிகள் எல்லாம் அதில் உள்ள இருக்கிறாங்கன்னு நினைக்கிறவன் நான். எனவே அவர்களை தண்டித்ததும் திமுக ஆட்சி தான். குஜராத்தில் உங்களுடைய ஆட்சியில தான் கலவரம் நடந்தது. இது ஒரு பக்கம். நீங்க திரும்ப திரும்ப உங்க கேட்கிற கேள்வி, திமுக எங்களோட சேர்ந்தது, ஏங்க திமுகவோட நீங்க சேர்ந்தீங்க? கேள்வி நான் திரும்ப கேட்கிறேன். எனக்கு இன்னொரு செய்தி சொல்றேன். ஒரு குறைந்தபட்ச திட்டம், காமன் மினிமம் புரோகிராம், அதை உருவாக்கியவர்களில் மறைந்த முரசொலி மாறன் ஒருத்தர். அதுல குறிப்பா நான் 3 செய்திகளை சொல்றேன். 370 பயன்படுத்தக்கூடாது, ராமர் கோயிலை அங்கே கட்டுவது என்பதை முனைப்பாக கொண்டு வரக்கூடாது, பொது சிவில் சட்டத்தை கொண்டு வரக்கூடாது என்கிற 3 நிபந்தனைகளுக்கு ஏன் ஒத்துக்கிட்டீங்க? நான் சொல்றேன், உங்களுக்கு ஆட்சி முக்கியம் அதானே. ஒரே ஒரு வரியில சொல்றேன், சொல்லுங்க. அதாவது கம்யூனிஸ்ட் கூட சார் விபி சிங் கவர்மெண்ட் வெளியில இருந்து ஆதரிச்சாங்க. ஒரு நேரத்துல பார்த்தா இப்ப பிஜேபி அன்டச்சபிளா போயிட்டாங்க. இவர்கள் எல்லாருமே அதான் சொல்றேன், சந்தர்ப்பவாதத்தினுடைய 100% சந்தர்ப்பவாதம் திராவிட திராவிட முன்னேற்ற கழகம் கம்யூனிஸ்ட். இவங்க இப்படிதான் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். இவர்களுக்கு தேவை என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆதரவு வேணும். இவர் ஒருத்தர் சொன்னார், மங்கல்யான் போனதுக்கு நரேந்திர மோடி என்னங்க பண்ணார், அவருக்கு எங்க வாழ்த்து சொல்றாருன்னு காங்கிரஸ்காரர் சொன்னார். நரேந்திர மோடி ஒரு மாசமோ 1.5 மாசத்துல மங்கல்யான் உண்மையிலே வாழ்த்து சொன்னவர் கலைஞர் அவர்கள். அப்ப எழுதோ போட்டு பார்த்தாரு, இப்ப வேற ஏதோ நடக்குது, அதனால தீர்மானம் இப்படி போடுறாங்க. ஆனாலும் கூட பாரதிய ஜனதா கட்சி வளர்ச்சி இன்னைக்கு ரெகக்னைஸ் ஆயிருக்கு, தமிழ்நாட்டில் வளர்ந்து கொண்டிருக்கிறது புரிகிறது. இறுதி கருத்துக்கு பதில் சொல்ல வேண்டியது உங்களுக்கு அவசியமாக இருக்கலாம், ஆனால் நேரம் இல்லை. ரொம்ப சுருக்கமா சொல்லிடுறேன், இது ஒரு சித்தாந்தங்களினுடைய போராட்டம். எனவே சமூக நீதிக்கும் மனுநீதிக்குமான போராட்டம் தொடங்கி இருப்பது மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு புதுப்புத்தங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறது. நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.